பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தோட புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முதலாவது பாருங்க, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று வேதவசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அருமையான வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், வாசிங்க யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம எது விடுதலை செய்து, முக்கியமா நம்மள எது விடுதலை செய்து அப்படின்னு பார்த்தோம், முதல்ல சத்தியம் தான். அப்போ இந்த சத்திய வசனம் நம்மளை எல்லா காரியங்களும் விடுதலை செய்யக்கூடியதா இருக்குது. அநேகர் நம்ம என்ன செய்யறோம், வேதத்தை வேதம் முக்கியமானது என்று சொல்லி சில சமயங்கள்ல சபையில நம்ம சொல்றதுனால, வற்புறுத்துறதுனால, இல்லை உங்களுடைய பெற்றோர்கள் சொல்றதுனால நீங்க என்ன செய்வீங்க, வேதத்தை எடுத்து படிப்பீங்க. நிறைய பேர் வேதத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம், அல்லது எப்பயும் போல ஒரு கடமைக்காக காலையில ஒரு 2 அதிகாரம், சாயந்தரம் 2 அதிகாரம் வாசிக்கிறவர்களா இருக்கலாம், ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். ஆனாலுமே அவங்க சில சமயம் அவங்க ஜெபங்கள் பண்ணுகிற பொழுது ஒண்ணுமே ஆண்டு கேட்கலன்னு சொல்லி ஜெபம் கேட்கப்படல அநேகர் சொல்றதை பார்க்கலாம். இது என்ன காரியம்னா, வேதத்தை வாசிக்கிறது மட்டும் இல்ல, அதன்படி என்ன செய்ய வேண்டும், நம்ம நடக்க வேண்டும். அப்ப அது நடக்கிற பொழுதுதான் என்ன செய்ய முடியும், எல்லா காரியத்திலும் விடுதலை கிடைக்கும்னு பார்க்கிறோம். அநேக நேரத்துல எதுக்காக இந்த வசனத்தை சொன்னீங்கன்னா, நிறைய பேர் நம்ம சத்தியத்தை அறியாதனால, நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம எதற்காக அழைக்கப்பட்டவங்க, நாம் யார், கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை நம்ம அறியாதனால்தான் அநேக நேரங்களில் நம்ம கவலைப்பட்டு புலம்பி தவித்து கொண்டு நம்ம இருக்கிறோம். அநேக பாருங்க, நம்ம சபையில சொல்லாட்டியும் வெளியில இருக்கவங்க அநேக பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் பேருக்கு இருப்பாங்க. ஆனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப தாழ்மை, அதாவது ரொம்ப சொல்லப்போனா ஒரு பிச்சைக்கார நிலைமையில இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் என்று ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் சொல்றாரு, உங்களை ராஜாக்களும் ஆசாரிய கூட்டமா மாற்றிருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா அவங்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா பிச்சைக்கார நிலைமையில இருப்பாங்க. ஏன்? அப்ப சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப அந்த சத்தியத்தை நம்ம வாசிக்கிறது மட்டும் இல்ல, அதன்படி நடக்க வேண்டும். அதுல குறிப்பிட்டு இருக்கிறது யார், நம்மை பற்றி என்ன சொல்லி இருக்குது. அநேக நேரங்களில் நம்ம வேதத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தரை பற்றி என்ன சொல்லியிருக்குது, இயேசுவை பற்றி என்ன சொல்லியிருக்குது, தேவனை பற்றி என்ன சொல்லியிருக்குது என்று சொல்லிதான் நம்ம என்ன செய்வோம், வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், இப்படி அற்புதம் செய்து அதிசயங்களை செய்திருக்கிறாரு, இது இப்படிலாம் பேசினாரு, இவ்வளவு பயங்கரமானவராக இருக்கான்னு சொல்லி நம்ம தேவனை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் நம்மை பற்றியும் வேதத்துல சொல்லியிருக்கிறது, அது முக்கியமா வாசிக்க வேண்டாமா? அதுதான் இந்த வசனம். திரும்பவும் ஒரு தடவை வாசிங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறியல. அடுத்தது 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு, ஆமென், உங்களை அந்தகாரத்திலிருந்து மற்ற புறஜாதி மக்களிடமிருந்து, மற்ற இந்த உலகத்தின் மக்களிடமிருந்து, அந்தகாரமான இந்த உலகத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளி உடையவர் நம்முடைய ஆண்டவர் அவரிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும், ஹல்லேலூயா, அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி, இதுதான் நம்மளுடைய அடையாளம். நம்ம யாரு அப்படின்னா, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவர் யார்? தேவாதி தேவனாக அவரை பற்றிய புண்ணியங்களை அறியும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறோம், பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம் பார்க்கிறோம், ஆசாரிய கூட்டமா அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனம், ஆசாரிய ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாள்ல உங்கள்கிட்ட ஆசாரிய கூட்டமாக நம்ம இருக்கிறோன்ற அந்த ஒரு கருத்தை வைத்து உங்கள்கிட்ட சில கருத்துக்களை நான் சொல்ல போறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும், ஹல்லேலூயா, என்ன செய்திருக்கார், நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. பாஸ்டர் தான் கடந்த நாட்கள் ஒரு நாள் பேசிட்டு இருக்கிறார், நம்ம எப்படிப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? அதை பாரு, இன்னைக்கு நான் வலியுறுத்த வந்திருக்கிறேன். இந்த வசனத்தை நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய ஜபங்களிலே நீங்க காலையில் வேத வாசிக்கும் போது சொல்லி இதை கிளைம் பண்ணிக்கணும். என்னை நீங்க ராஜா கூட்டமா ஒரு ராஜாவா என்னை தெரிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே,
ஒரு ராணியாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ஒரு ராஜரீக கூட்டமாக என்னை வந்து ராஜரீக கூட்டம் சொல்லியிருக்கீங்க. அப்போ நானும் ஒரு ஆசாரியனாவும் என்னை ராஜரீக ஆசாரிய கூட்டம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆசாரியனாவும் என்னை தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அப்போ அதுக்குள்ள கிருபை பலன் எல்லாத்தாலும் என்னை என்ன செய்யுங்க, இந்த காலை வேலை நிரப்புங்க. நான் இதை சிந்திச்சுட்டு இன்னைக்கு ஃபுல்லாக செய்ய போகிறேன். உலக பிரகாரமான என்னோட சிந்தனை, உலக பிரகாரமான ஒரு மனுஷியா என்னை நான் சிந்திச்சுட்டு ஐயோ ஒரு 3 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இதுகளை வச்சுட்டு கவனிக்கிறேன் அப்படி அந்த சிந்தனை அது கவனிக்கிறேன்னு சொல்லி உலக பிரகாரம் சொல்லுவாங்கல்ல, அந்த சிந்தனைலாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நம்ம எப்படி இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தர் வந்து நம்மளை வந்து ராஜாவோ ஒரு ராணியா வந்து என்ன செய்திருக்காங்க, அபிஷேகம் பண்ணியிருக்கார். ஹல்லேலூயா. அந்த சிந்தனையோடு காலை எழுந்திரிச்சு கர்த்தர் இந்த நாள் முழுதும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றித்தரன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், காலையிலே நீங்கள் இந்த வேத வசனங்கள் வந்து கிளைம் பண்ணணும். இல்லை இந்த சோதனையான கவலையான நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், இந்த வசனங்கள் சொல்லி கிளைம் பண்ணி உங்களுக்கு சுதந்திரமாக நீங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நாம வந்து ஆசாரியர்கள் சொல்லி பார்த்தோம். நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார், பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்கள் இருந்தாங்க, பிரதான ஆசாரியர் இருந்தான். பிரதான ஆசாரியன் வந்து நமக்கு யார் இப்போ? இயேசு கிறிஸ்து இல்லையா? அது வசனங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவரே நீங்க பிரதான ஆசாரியரா இருக்கீங்க, நான் உங்களுக்கு கீழே ஆசாரியனா இருக்கிறேன். எனக்கு எல்லா வேலைகளும் எல்லா காரியங்களும் நான் திறம்பட செய்வதற்கு எனக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நீங்க பார்க்கலாம். எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் யார் நமக்கு இருக்கிறார்? பிரதான ஆசாரியர். நம்மை ஆசாரியரை அழைத்து விட்டு அதோட விட்டுடல, அவர் வந்து பிரதான ஆசாரியராக இருந்து நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார். நம்ம வந்து எப்படி நடக்கணும்னு சொல்லி ஒரு மாதிரியாவும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு பிரதான ஆசாரியர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் 4:14 வாசிங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியா. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு தெரியுதா, நம்ம வந்து ஆசாரியர்களா நம்ம இருக்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாரு, நம்மளுடைய அண்ணனா அவர் வந்து பிரதான ஆசாரியரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு எப்படி இருக்கிறார் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியர். ஆசாரியோட வேலை என்னென்ன அப்படி சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து ஒரு பிரதான ஆசாரியரா இருக்கிறார். பிரதான ஆசாரியர். அதுக்கு கீழே நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆசாரியர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆசாரியர்கள்னா எப்படி இருக்க வேண்டும்? நம்ம எல்லாம் ஆசாரியர்கள் என்று சொல்லி நம்ம வாசம் சொல்லி கேள்விப்படுவீங்க, நீங்களும் வந்து புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். அப்ப ஆசாரியர்கள்லாம் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? 10 உபாகம் 10:8. உபாகம் 10:8. அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியர்னா தெரியுமா? கோயில்ல வந்து பூசாரி அதை எல்லாத்தையும் செய்கிறாங்க, கோயிலில் பூசாரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் வந்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு அதை வந்து எல்லா வேலையும் அதில் எல்லா வேலையும் செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் தான் ஆசாரியர்கள். அவர்களுடைய குணநலன்கள் என்னென்ன என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பிரதர் திரும்ப வாசிங்க. அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு ஓகே போதும் பிரதர். முதலாவது பாயிண்ட் வந்து ஆசாரியர்கள் ஆண்டவர் ஏன் தேர்ந்தெடுத்தார் என்றால் உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு. உடன்படிக்கை பெட்டி என்றால் அந்த காலத்துல வந்து ஒன்று இருந்துச்சு, பழைய காலத்துல. அந்த உடன்படிக்கை பெட்டியில வந்து ஆண்டவருடைய அந்த ஆரோனுடைய தொழில்நுட்ப சில காரியங்கள் அதை வச்சு அதுல வந்து ஆண்டவர் அதை வந்து தூக்கிட்டு போவாங்க. அது எங்கெங்கெல்லாம் தூக்கிட்டு போறாங்களோ அங்கெல்லாம் இயேசு வருவார், கர்த்தர் வந்து வருவார், கூட வருவார், உங்களோட கூட வருவார். அதனால அதை எடுத்துட்டு போவாங்க. அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அந்த ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டி. ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டி என்னன்னா தேவனுடைய பிரசன்னம். அது வார்த்தைக்கும் அல்லது மண்ணா இருக்கும் எல்லாம் வச்சு அதில் இது பண்ணியிருப்பாங்க. ஞாபகமாக வந்து எப்பொழுதும் கர்த்தருக்கும் அவங்களுக்கும் சொன்ன உடன்படிக்கை நினைவு கூறுவதற்காக உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போவாங்க. அதை சுமக்கிறதுக்கு மற்றவங்க சுமக்கக்கூடாது. மற்ற யாராவது சுமந்துட்டாங்கன்னா அவங்கள உடனே ஆண்டவர் அடிச்சிருவார், உடனே மரணம் அடைஞ்சிருவாங்க. ஏன்னா அவ்வளவு பரிசுத்தமானது அந்த உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் கொண்டு போகிறாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சது. வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த உடன்படிக்கை பெட்டி அவ்வளோ ஒரு பரிசுத்தமானது, அவ்வளோ வல்லமையானது, அவ்வளோ ஒரு வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி என்னன்னா அது தேவனுடைய
பிரசன்னத்தை குறிக்கிறது. ஏன்னா ஆண்டவர் அது எங்கெல்லாம் எடுத்துட்டு போறாங்களோ அங்க என்ன செய்யற தேவன் கூட வருகிறார். அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆசாரியருக்கு தேவனுடைய பிரசன்னத்தால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். நம்ம செல்லுகிற இடங்கள் எல்லாம் தேவனுடைய பிரசன்னம் சூழ்ந்ததாக இருக்க வேண்டும் இருக்கும். இதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிச்சுட்டு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைஞ்சு நல்லா ஜெபிச்சுட்டு நமக்கு நடந்து போற வேலை உங்களுக்கே தெரியும். ஒரு பிரசன்னம் ஆண்டு நம்ம கூட இருக்கும். நம்ம மூலியமா ஆண்டு பேசுவாரு. இவன் கூட பேசாத, அவன் கூட பேசி, இவங்க கூட இப்படி நடந்துக்காத, அந்த மாதிரி நடந்துக்காத, டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு, இதை இப்படி கீப் அப் பண்ணு அப்படி இப்படி சொல்லிட்டு நீ ஜெபிச்சியா ஜெபிக்கலாம், மற்றவங்க பேசும்போது கோபத்துக்கு போற இந்த மாதிரி வார்த்தையில என்ன செய்வார்? நம்ம நல்லா ஜெபிச்சு போவோம். ஆண்டு கட்டாயமா நம்ம கூட இருந்து பேசுவார், வழி நடத்துவார் இல்லையா? அப்ப நம்ம எப்படி விசுவாசிக்கணும்னா தேவனுடைய பிரசனத்தை நம்ம சுமந்து செல்கிறோம். நம்ம எந்த இடங்களுக்கு செல்லும் போது நம்ம கர்த்தருடைய பிரசனத்தை நம்ம சுமந்து செல்கிறோம் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிச்சாதான் என்ன செய்யணும்? முதல்ல நம்ம நம்மளுடைய சிந்தனை மண்டலத்துல நம்ம இதை வைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்? வார்த்தையாலையும் நம்ம சொல்றோம். இந்த வார்த்தையில அவிசுவாசமா சொல்லிடக்கூடாது. அங்கே போனோன்னா ஐயோ இது என்ன போதோ தெரியல, இதை பார்த்தாலே பயமா இருக்கேன், அதை பார்த்தாலே பயமா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தேவனுடைய பிரசனத்தை சுமந்து செல்ல நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளை பார்த்துதான் சாத்தான் பயந்துட்டு ஓடணும். இல்லையா? ஒரு சகோதரர் என்ன செஞ்சுட்டு இருந்தாராம், ரூம்ல புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தாராம். ஆண்டவருடைய புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறாரு. மனைவி கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சமையல் ரூமில் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது இந்த ஐயா புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்துதான். ஒரு தேவதூதர் மாதிரி ஒருத்தர் வந்தாரும். அவருடைய கரங்களில் ஒரு தைலத்தை மாதிரி தடவினாராம். ஸோ அவங்க தடவும் பொழுது அந்த தைலத்தை தடவினவுடன் இவர் மேலே அவர் பிரகாசமாக இதுன்னு அவர் பயந்துட்டார். ரொம்ப பயந்து போயிருக்கும் போது அந்த தைலத்தை தடவிட்டு இது உனக்கு ஒரு அபிஷேகம் சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. மறைஞ்சதை பார்த்தா இவர் அப்படியே மைண்ட் என்ன எப்படி பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியத்தில் அவர் அதிர்ச்சியோடு இருக்கும் பொழுது அவங்க மனைவி கிச்சனில் வேலை செய்யும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்மெல் மாதிரி வந்துருக்கு. ரொம்ப நறுமணமாக இருந்திருக்கு. என்ன ஒரு டிஃப்ரெண்டாக வருது, என்ன நறுமணமாக இருக்குது, இது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கணவரோட அறைக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ கணவர் இந்த மாதிரி நடந்த கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தர் என்னோட கையில் நறுமண தைலத்தை தடவினாரு. ஸோ அதனால இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி 2 பேரும் ஆண்டவருடைய செய்கையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் கர்த்தரை துதிச்சு ஸ்தோத்தரிச்சாங்களாம். அப்போது இந்த சகோதரர் என்ன செஞ்சிருக்கிறாரு? காய்கறி கடைக்கு போயிருக்கிறாரு. காய்கறி கடைக்கு போனோன்னே அந்த காய்கறி கடைக்கார அந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, ஐயோ ஏசு வராருன்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த அசுத்த ஆவி கத்தி சொல்லியிருக்க ஆர்ப்பாட்டம் பண்ணி இது பண்ணி போயிருக்கு. அப்போ அவர் பார்த்தோன்னே அந்த அசுத்த ஆவி வெளியேறிச்சு. இல்லையா? இப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறப்ப ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அவரை அழைச்சிருக்கணும். ஆசாரிய கூட்டம் அப்படி ஒரே வார்த்தை நம்ம சொல்லிக்கணும். அது என்னன்னு சொல்லி டீப்பாக ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது தேவனுடைய பிரசனத்தை நம்ம சுமந்து செல்ல முடியும், நம்மளும் சுமந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இதுக்குள்ள வரணும், ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே நம்மளுடைய அபிஷேகத்தை நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தை நிரப்புங்க. நான் எங்கெங்கெல்லாம் அதுதான் நம்ம ஆண்டவர் அழைச்சிருக்காரு. உண்மையில ஆண்டவர் எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? நம்ம மகன் போற இடங்கள்லாம் என்னோட பிரசனத்தை கூட எடுத்துட்டு போகணும், அங்க இருக்கிற அந்தாரசத்தின் வல்லமைகளை விளக்கணும். அதுக்குதான் ஆண்டு நம்மளை அழைச்சிருக்காரு. நம்ம அநேக நேரங்களில் அதை நம்ம உணர்ந்து நம்முடைய காரியங்களை நம்ம கவனிச்சுட்டே இருப்போம் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் அந்த உங்களுடைய பிரசனத்தை நான் சுமந்து செல்கிற மகளாக இருக்கணும். யாராவது ஜெபிக்கிற பொழுதோ, யாராவது கேட்கிற பொழுதோ உடனே அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்காக நான் எப்பொழுதும் உண்மை சுமந்து செல்கிறவளா இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இனிமேல் ஒவ்வொருத்தரும் விசுவாசிப்பீங்களா? கலைஞ செஞ்சுருவேன் நான் தேவனுடைய பிரசனத்தை சுமந்து செல்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட வருகிறார் என்ற அர்த்தம். அவர் கூட வந்தார்னா அந்த இடம்லாம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மூலியமாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஏன் இவ்வளவு நாள் செய்யலன்னா மேபி நீங்க விசுவாசிக்காம இருந்திருக்கலாம். விசுவாசிக்கும் பொழுது என்ன செய்யும்? நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம அப்படியாக நம்ம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இது முதலாவது நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது வாசிங்க பிரதர். கர்த்தருடைய இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கு இந்நாள் வரைக்கும் நடந்து வந்து கொண்டிருக்கு அன்றைக்கு சொல்றாரு. அன்றைக்கு எப்படி நடந்திருக்கு? இந்த ஆசாரியர் ஒரு ஆராதனை செய்கிறவர்களாக கர்த்தருடைய சன்னிதானத்துல இந்த தூப கலசத்தெல்லாம் காமிச்சு ஆராதனை செய்வதற்கு என்றே தனியாக ஆண்டவர்களை பிரித்தெடுத்து ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தைலத்தை எடுத்து தலையில வார்த்து தான் அவங்க அபிஷேகம் பண்ணி ஒரு ஆசாரியனை எடுப்பாங்க. அந்த காலத்துல ஆசாரியை தேர்ந்தெடுக்கணும்னா நறுமண தைலம் இருக்குது. அந்த தைலத்தை எடுத்து அவங்க தைலத்தை அவங்க மேலே தெளித்து அதாவது ஊற்றி அவங்க ஆசாரியனை தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி கர்த்தர் நம்மையும் ஆசாரியனை தேர்ந்தெடுக்கும் போது என்ன செய்யறாரு? பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ள ஊற்றி நம்ம என்ன செய்யறாரு? ஆசாரியராக நம்ம தேர்ந்தெடுக்கிறாரு. ஹல்லேலூயா. முதலாவது